ஹாய் குட் மார்னிங். ஐ எம் திவ்யா, ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் நிறைய போட்டுட்ருக்கேன். நிறைய எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இடத்துல வலி சொல்லுவாங்க பாருங்க, அதாவது கட்டை விரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய வலியை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது எதனால் வலிக்குது, என்ன பண்ணுது, என்ன ரீசனால நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? வேறு என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ஸோ எந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பெயின் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா ஹோம் ரைட்டிங் நிறைய பண்ணுவாங்க இல்லையா. ஹோம் ஒர்க்கில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, சின்ன பசங்க எல்லாம் எழுதுகிற வேலை அதிகமாக கொடுத்து ஸோ அதை எழுத என்ன ஆகிடும், இந்த சைடு இருக்கக்கூடிய ஜவ்வு தசை எல்லாமே வீக் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு இந்த கண்டிஷன் வரலாம். அப்படி இல்லை, இன்னொன்று தம்பு நம்ம ஓவர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனால் கூட நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். இன்னொன்று முக்கியமாக என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கட்டை விரல் இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே நம்மளால் செய்யவே முடியாது. சரிங்களா? என்ன நம்ம இந்த 4 விரல் ஏதாச்சும் ஒன்று இன்ஜுரி ஆனால் கூட ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். ஒரு 50 to 50 நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் கட்டை விரல் பிரச்சனையாச்சு அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. சாப்பிட முடியாது, குளிக்க முடியாது, எதுவுமே ப்ரஷ் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு கட்டை விரல்ன்றது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஃபிங்கர். ஓகேவா? ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் யூஸ் பண்ணுறதுனால வரும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கட்டை விரல்ன்றது க்ரிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிங்கர். ஓகேவா? ஸோ க்ரிப் நம்ம எந்த ஒரு பாட்டில் எடுக்கிறோம், இல்லை ஒரு பாத்திரம் எடுக்கிறோம், இல்லை ஒரு நோட் எடுக்கிறோம், ஒரு புக் எடுக்கிறோம், பென் எடுக்கிறோன்னா கூட நமக்கு என்னது க்ரிப்பு வேணும். ஸோ க்ரிப்புக்கு ரொம்ப முக்கியமானது இந்த கட்டை விரல் தான். சரிங்களா? ஸோ இந்த கட்டை விரலில் இந்த சைடு போகுது இல்லையா, இந்த இடத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கார்பல் டனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல வரக்கூடிய அந்த ஒரு டெண்டன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு ஜவ்வுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஜவ்வு டேமேஜ் ஆகுது, இன்ஜுரி ஆகுது, இல்லை அதுக்கு நம்ம ஓவர் யூஸ் கொடுத்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதனால அந்த மாதிரி டெண்டன் என்ன ஆகிடுது, டயர்டாக ஆரம்பிச்சிடுது. ஸோ டயர்ட் ஆகுறதுனால தான் நமக்கு அந்த வலி கொடுக்குது. சரிங்களா? அப்படி வந்துடுச்சு. அதாவது மேக்ஸிமம் இது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கி ஏஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த வலியே தெரியும். ஏன்னா முழிச்சிருக்கிற நேரம் பகலில் ஃபுல்லாக ஒன்றுமே பண்ணாது, நைட்டு தூங்கி ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம். பட் நைட்டு தூங்கி காலையில் ஏஞ்சோம் அப்படின்னாலே நமக்கு என்ன ஆகும், திடீர்னு பார்த்தா கை ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும், வெறும் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண அது கொஞ்சம் சரியாயிடும். பட் அது கம்ப்ளீட்டாக சரியாகணும் அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணால் தான் சரியாகும். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வலி இருக்கு இல்லையா. ஸோ ஏன்னா இந்த இடம்ன்றது ரொம்ப முக்கியம் விரலுக்கெல்லாம். ஏன்னா இந்த இருந்து தான் என்ன ஆகுது, எல்லாமே சப்ளை ஆகுது. தசையாக இருக்கட்டும், நர்வ்ஸாக இருக்கட்டும், நரம்பாக இருக்கட்டும், ரத்த ஓட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, எந்த ஏரியா டேமேஜ் ஆச்சுன்னா இது ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு எதனா பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கெல்லாம் வலி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே என்ன ஆகும், இந்த பின்னாடி இருக்கக்கூடிய நரம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், வெறுன்னு இழுக்க ஆரம்பிச்சிடும். நம்மளால என்ன பண்ண முடியாது, கையை கூட மூட முடியாது. அப்படியே எல்லா விரலுமே ஒரே டைமில் லாக் ஆன மாதிரி ஆகிடும். இப்படி மடக்க முடியாது, நீட்ட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு வீடு கூட்ட முடியாது, சமையல் பண்ண முடியாது, ஒரு கிளாஸை கூட இப்படி ஹோல்ட் பண்ணி எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதனால ஒன்றுமே பயப்படாதீங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எல்லாமே நம்ம சரி பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வலி இருக்குது, இதுக்கு நம்ம என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஃபிசியோவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸும் என்ன பண்ணலாம், ஐஸ் பேக் வீட்டில் இருக்குன்னா நீங்கள் ஐஸ் பேக் வச்சு கொடுங்க. ஜஸ்ட் ஒரு டவல் எடுத்து நைஸ் கிளாத் வச்சு சிங்கிள் ரேப் வச்சு ரேப் பண்ணி எந்த ஏரியா பெயின் இருக்கோ அந்த ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ரேப் பண்ணிக்கோ. ஓகேவா?
ஸோ ரேப் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரேப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes விட்டுருங்க. தென் ஆஃப்டர் 15 minutes யூ வில் கோ இட். ஓகேவா? தென் எடுத்துருங்க. அதே மாதிரி நைட்டு இல்லை எனக்கு வந்து டைம் கிடைக்காதுன்னா 1 டேயில் 1 டைம்ஸ் ஆச்சு நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பெயின்லாம் உங்களுக்கு குறையும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் விரலை வந்து அதில் வச்சு பார்க்கணும். எப்போவுமே நார்மல் கை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அது எவ்வளோ சூடு தாங்குதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் அஃபெக்டடும் வைக்கணும். ஓகேவா? அதாவது அடிப்பட்ட கையும் வைக்கணும். வச்சுட்டு இது வரைக்கும் ஃபுல்லாக நனைகிற அளவுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெதப்பான தண்ணியில் இவ்வளோ ஃபுல்லாக நனைகிற அளவுக்கு வைங்க. சரியா? வச்சுட்டு ஜஸ்ட் அந்த தண்ணி உள்ளாரையே நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி விரல்லாம் நல்லா மூடி திறக்கணும். ஒரு 10 times பண்ணுங்கள் போதும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு தென் மேலே கீழே எல்லாமே தண்ணிக்குள்ளேயே வச்சுட்டு பண்ணணும் நீங்கள். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு 10 times. தென் ரொட்டேஷன். தென் சைடில் டர்ன் பண்ணி இப்படி. ஓகேவா? இது எல்லாமே தண்ணிக்குள்ளே வச்சுட்டு பண்ணுங்க. இதை நீங்கள் பண்ணிங்கனாலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு, ஜஸ்ட்டு கையை வந்து இப்படி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. எல்போ வந்து எக்ஸ்டென்ஷனில் இருக்கணும். அதாவது இந்த கை முட்டி வந்து நீட்டாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். வேறு கை வந்து இப்படி வச்சுக்கணும். இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு ரைட் சைடில் தான்ப்பா வலி இருக்குது. சரியா? அப்படின்னா லெஃப்ட் கையை வச்சு நான் என்ன பண்ணணும், இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு தென் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். 10 seconds ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஷர் கொடுங்க. தென் ஒரு 10 seconds கழிச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 times. ஓகே? தென் செகண்ட் ஒன் அதே பொசிஷன்லேயே வச்சுட்டு டவுனில் இப்படி வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணணும். தெரியுதா ஸ்க்ரீனில் நல்லா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு 10 கவுண்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் ஒன் இப்படி பண்ணணும். ஓகேவா? இது எல்லாமே கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு பண்ணணும். கிளாக் வைஸில் ஒரு 10 timesனா ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 10 times பண்ணணும். தென் ஃபோர்த் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கையை நல்லா மூடி திறக்கணும். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 days நீங்கள் பண்ணாலே போதும். நல்லாவே ரெக்கவர் ஆகிடுவீங்க. நல்லாவே சரியாயிடும். சரியா? கண்டிப்பாக சரியாகும். சரி ஆகலைன்னா என்னை கேளுங்க. ஓகே? தேங்க்யூ.